கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். 2ஆம் பாகம். அதிகாரம் 7. மாரப்பனின் மனக்கலக்கம். பொன்னனையும் வள்ளியையும் நள்ளிரவில் மாரப்ப பூபதி தொடர்ந்து போன காரணம் என்ன? இதை அறிந்து கொள்வதற்கு நாம் மறுபடியும் அன்று சாயங்கால நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டும். சக்கரவர்த்தியின் சந்நிதியிலிருந்து வெளியேறிய பொழுது மாரப்பன் அளவில்லாத மனச்சோர்வு கொண்டிருந்தான். சாம்ராஜ்யத்திற்காக தான் செய்த சேவையெல்லாம் இவ்விதம் பிரதிபலன் இல்லாமல் போகும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்திபன் போர்க்களத்தில் மாண்டு ஏறக்குறைய 7 வருஷமாயிற்று. அந்த போரில் தான் கலந்து கொள்ள மறுத்ததற்காகவே உறையூர் சிம்மாசனம் தனக்கு கிடைக்கும் என்று மாரப்பன் எதிர்பார்த்தான். அந்த ஆசை நிறைவேறவில்லை. அதனால் அதிருப்தியோ வெறுப்போ கொண்டதாக அவன் காட்டிக்கொள்ளவில்லை. பல்லவ சாம்ராஜ்யத்தில் அவனுடைய பக்தி குன்றியதாகவும் தெரியப்படுத்தவில்லை. தன்னுடைய உண்மையான சாம்ராஜ்ய சேவைக்கு ஒரு நாள் நிச்சயம் பலன் கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அவன் வருஷக்கணக்காக காத்திருந்தான். கடைசியாக விக்ரமனுடைய சதி ஆலோசனையை பற்றி அவனுக்கு செய்தி தெரிந்த பொழுது தளபதி அச்சுதவர்மரிடம் உடனே சென்று தெரியப்படுத்தினான். அதன் பலனாக அச்சதி ஆலோசனையை முளையிலேயே கிள்ளி எறிவது சாத்தியமாயிற்று. இதன் பிறகாவது தன்னுடைய சேவைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் என்று அவன் நிச்சயமாக நம்பியிருந்தான். அவன் ஆசைப்பட்டது பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் செலுத்தி கொண்டு உறையூரை ஆளும் பதவிதான். இது உடனே கிடைக்காவிட்டாலும் தான் முன்னர் வகித்து வந்த சேனாதிபதி பதவியாவது கிடைக்கும் என்று நினைத்தான். ஆனால் நடந்தது என்ன? சக்கரவர்த்தி தன் பேரிலேயே சந்தேகம் கொள்ளலாயிற்று. கேவலம் ஒரு ஓடக்காரன், அவன் பெண்டாட்டி, இவர்கள் முன்னிலையில் சோழ நாட்டு பட்டத்துக்கு உரியவனான தான் அவமானப்பட நேர்ந்தது. இதை நினைத்த பொழுது மாரப்பனுடைய நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. இது என்ன உலகம், இது என்ன வாழ்வு என்று உலகத்தையே வெறுக்கும் வழியில் மனம் திரும்பிற்று. எங்கே போகிறோமோ என்ற சிந்தனையே இல்லாதவனாக குதிரை போன வழியே போகவிட்டு கொண்டிருந்தான். அறிவு மிக்க பிராணியான குதிரை தன் எஜமானனுடைய மனநிலைமையை உணர்ந்து மந்த நடையுடன் ஏத்தேச்சையாக போய்க் கொண்டிருந்தது. உறையூரின் வீதிகளில் அங்கும் இங்குமாக அது சிறிது நேரம் சுற்றிவிட்டு கடைசியில் காவிரி கரையை அடைந்தது. பிறகு காவிரி கரை சாலையோடு கிழக்கு திக்கை நோக்கி செல்லலாயிற்று. சூரியன் அஸ்தமித்தது. அன்று சுக்லபட்ச சதுர்த்தியாதலால் மேற்கு திசையில் 4ஆம் பிறை தோன்றிற்று. வானத்தில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக தோன்றி மினுக்கத் தொடங்கின. சற்று நேரத்திற்கெல்லாம் வானவெளி முழுவதிலும் கோடிக்கணக்கான வைரங்கள் வாரி எரித்தது போல நட்சத்திரங்கள் பொரிந்து கிடந்தன. மாரப்பன் இந்த வான விசித்திரம் ஒன்றையும் கவனியாமல் ஏதேதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். அரைக்காத வழி இவ்விதம் போன பிறகு அவன் திடுக்கிட்டு சுயநினைவு வந்தவனாக எங்கே போகிறோமோ என்று ஆராய்ந்தான். அதற்குள் 4ஆம் பிறை சந்திரன் மேற்கு வானத்தின் அடிப்பாகத்திற்கு வந்துவிட்டது. குதிரையை திருப்பி உறையூர் பக்கம் செலுத்தினான். உறையூர் கோட்டை வாசலை தாண்டி உள்ளே சிறிது தூரம் அவன் சென்ற பொழுது எதிரே அநேக தீவர்த்திகளுடனும் சங்கம் முதலிய வாத்திய முழக்கங்களுடனும் வரும் கூட்டம் வருவதை கண்டான். கூட்டத்தின் மத்தியில் சிங்கக்கொடி பறந்ததை பார்த்த பொழுது ஒருவேளை சக்கரவர்த்தி தன் பரிவாரங்களுடன் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்திற்கு போகிறாரோ என்று நினைத்து சற்றென்று குதிரையிலிருந்து இறங்கி சாலை ஓரமாக அடக்க ஒடுக்கத்துடன் நின்றான். கூட்டம் அருகில் வந்த பொழுது அதில் சக்கரவர்த்தி இல்லை என்பது தெரிந்தது. தளபதி அச்சுதவர்மரும் அவருக்கு பக்கத்தில் தலை மொட்டையடித்த ஒரு சாமியாரும் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சாமியார் திடகாத்திர தேகமுடையவராகவும் முகத்தில் நல்ல தேஜஸ் உடையவராகவும் இருந்தார். மாரப்பனுடைய மனதில் மின்னலைப் போல ஒரு எண்ணம் உதித்தது. ஒருவேளை இவர்தான் அந்த ஜடாமகுடதாரியான கபட சந்நியாசியோ என்று நினைத்தான். அதே சமயத்தில் தளபதி அச்சுதவர்மரின் பார்வை மாரப்ப பூபதியின் மீது விழுந்தது. அவர் பூபதியை சமிக்கையினால் அருகில் அழைத்து பக்கத்தில் இருந்த சிறுதொண்டரை நோக்கி, அடிகளே, இவன் யார் தெரிகிறதா? பார்த்திப மகாராஜாவின் சகோதரர் மாரப்ப பூபதி என்றார். சிறுதொண்டர் மாரப்பனை ஏற இறங்க பார்த்த வண்ணம், அப்படியா? வெகு காலத்திற்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் இவனை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது அடையாளம் தெரியவில்லை என்றார். விக்ரமனுடைய சதி ஆலோசனையை கண்டுபிடித்து சொன்னது பூபதிதான். ஆனாலும் சக்கரவர்த்திக்கு ஏனோ இவன் பேரில் தயவு பிறக்கவில்லை என்றார் அச்சுதவர்மர். சிறுதொண்டர் இதற்கு ஒன்றும் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தடவை மாரப்பனை ஏற இறங்க பார்த்துவிட்டு மேலே போகத் தொடங்கினார். அவர்கள் இருவரும் அப்பால் சென்றதும் சேடிகள் சூழ்ந்த பல்லக்கு பின்னால் வருவதை பார்த்து சக்கரவர்த்தியின் திருமகளாக இருக்கலாம் என்று மாரப்பன் ஊகித்துக் கொண்டு அவசரமாக விலகிச் சொல்லத் தொடங்கினான். ஆனால் என்ன ஆச்சரியம்! அதே இடத்தில் பல்லக்கு நின்றது. பூபதி என்று மதுரமான பெண் குரலில் அழைப்பது கேட்டது. மாரப்பன் திரும்பி பார்த்த பொழுது பல்லக்கில்
பூரண சந்திரனை ஒத்த முக காந்தியுடைய குந்தவி தேவியும் அவள் அருகே சிவபக்தியே உருவம் கொண்டது போன்ற மூதாட்டி ஒருவரும் இருக்க கண்டான். குந்தவி தேவிதான் தன்னை அழைக்கிறாள் என்று அறிந்ததும் மாரப்பனுடைய உள்ளத்தில் வியப்பும் மகிழ்ச்சியும் சேர்ந்தாற் போல பொங்கின. ஒரு பக்கம் சங்கோஷம் பிடுங்கி தின்றது. பல்லக்கின் அருகில் சென்று குந்தவியை பார்க்க விரும்பினான். ஆனாலும் கூச்சத்தினால் நிமிர்ந்து பார்க்க முடியாதவனாக தரையை பார்த்து கொண்டு நின்றான். பூபதி, இன்று என் தந்தை உன்னிடம் மிகவும் கடுமையாக இருந்துவிட்டார். அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்படியாவது அந்த போலி வேஷதாரி சிவனடியாரை மட்டும் நீ கண்டுபிடித்து விடு. அப்புறம் உன்னுடைய கட்சியில் நான் இருப்பேன் என்று குந்தவி தேவி அனுதாபம் நிறைந்த குரலில் கூறிய பொழுது மாரப்பனுக்கு ஏற்பட்ட மனக்கிளர்ச்சியை வர்ணிக்க தரமன்று. அதல பாதாளத்திலிருந்து ஒரே அடியாக சொர்க்கத்திற்கு வந்து விட்டதாகவே அவனுக்கு தோன்றியது. சிறிது தலை நிமிர்ந்து, அம்மணி, தங்களுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். அந்த போலி சிவனடியாரை கண்டுபிடிக்காமல் இனிமேல் நான் ஊனுறக்கம் கொள்ள மாட்டேன் என்றான். சந்தோஷம், கண்டுபிடித்ததும் எனக்கு உடனே தெரியப்படுத்து என்று சொல்லிவிட்டு குந்தவி தேவி பல்லக்கை மேலே செல்லும்படி கட்டளையிட்டாள். பல்லக்கும் பரிவாரங்களும் போன பிறகு மாரப்பன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்றான். தான் இப்பொழுது கண்டதும் கேட்டதும் கனவல்ல என்று நிச்சயம் செய்து கொண்டபின் பக்கத்தில் வந்து நின்ற புறவியின் மீது மறுபடியும் ஏறிக்கொண்டான். அச்சுதவர்மருடன் சென்ற மொட்டை சாமியாரின் நினைவு வந்தது. வாதாபி போரில் வென்ற தளபதி பரஞ்சோதியை பற்றியும் மாரப்பன் கேள்விப்பட்டதுண்டு. அந்நாளில் அவர் பார்த்திப மகாராஜாவிற்கு மிகவும் வேண்டியவர் என்றும் கேட்டிருந்தான். எனவே அவர்தான் அவ்வப்பொழுது ஜடாமகுட வேஷம் பூண்ட சிவனடியாராக தோன்றி நடித்து வந்தாரோ என்னவோ. ஏன் இருக்கக்கூடாது? இதன் உண்மையை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். ஆனால் எப்படி? பொன்னனையும் வள்ளியையும் சிநேகம் செய்து கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் இதை நிறைவேற்ற வேண்டும். உடனே மாரப்ப பூபதிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. தான் அன்று தோணித்துறைக்கு போகும் காவிரி கரைச்சாலையில் வெகு தூரம் போய்விட்டு திரும்பியிருந்தும் போகும்போதோ வரும்போதோ பொன்னனையும் வள்ளியையும் சந்திக்கவில்லையாகவே. அவர்கள் இன்றிரவு உறையூரில்தான் இருப்பார்கள். எங்கே தங்கியிருப்பார்கள்? வள்ளியின் பாட்டன் வீட்டில் ஒருவேளை இருக்கலாம் அல்லவா? உடனே மாரப்பன் விரைவாக குதிரையை விட்டு கொண்டு சென்று தன் மாளிகையை அடைந்தான். வாசலில் நின்ற ஏவலாளர்களிடம் குதிரையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கால்நடையாக கிளம்பினான். இரவு சாப்பாட்டை பற்றிய நினைவே அவனுக்கு இல்லை. பசி தாகமெல்லாம் மறந்து போய்விட்டது. பொன்னனையும் வள்ளியையும் இன்றிரவு சந்திக்க வேண்டும் என்னும் ஆவலினால் உறையூர் கம்மாள தெருவை நோக்கி நடக்கலுற்றான். அப்பொழுது அஸ்தமித்து ஒரு ஜாமத்திற்கு மேலிருக்கும். உறையூரின் வீதிகளில் ஜனங்களின் நடமாட்டம் பெரிதும் குறைந்திருந்தது. சந்தடி அநேகமாக அடங்கிவிட்டது. ஆலயங்களுக்கு போய்விட்டு திரும்புவோர், தெருக்கூத்து பார்க்கச் செல்வோர், பிச்சைக்காரர்கள் ஆகியவர்கள் அங்கொருவரும் இங்கொருவருமாய் காணப்பட்டனர். எங்கேயோ வெகு தூரத்தில் அகோவாரும் பிள்ளாய் அரிச்சந்திர மகாராஜனே என்று விஸ்வாமித்திர முனிவர் அலறிக்கொண்டிருந்தார். மாரப்பன் வீதிகளின் ஓரமாக தன்னை யாரும் கவனிக்காதபடி நடந்து விரைந்து போய்க் கொண்டிருந்தான். அவன் கம்மாள தெருவை நெருங்கிய பொழுது திடீரென்று பேய் பிசாசை கண்டவன் போல ஒரு கணம் திகைத்து நின்று விட்டான். ஏனென்றால் கம்மாள தெரு திரும்பும் முனையில் அப்பொழுதுதான் அணைந்து கொண்டிருந்த அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அவன் ஒரு உருவத்தை கண்டான். அது அவனுடைய உள்ளத்தில் நிலை பெற்றிருந்த சிவனடியாரின் உருவம்தான். அந்த உருவத்தை அவன் பார்த்த அதே சமயத்தில் விளக்கு அணைந்து போய்விட்டது. திகைத்து நின்ற மாரப்ப பூபதி மருகணம் அந்த உருவம் நின்ற இடத்தை நோக்கி விரைந்து ஓடினான். அந்த பொல்லாத வஞ்சக வேஷதாரி அன்றிரவு கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தி திருமகளின் முன்னால் நிறுத்தினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த ஆவலுடன் அவன் ஓடினான். ஆனால் விளக்கு தூணின் அருகில் சென்று பார்த்த பொழுது அங்கு ஒருவரையும் காணவில்லை. அந்த இடத்தில் இருந்த 4 திசையிலும் 4 வீதிகள் போய்க் கொண்டிருந்தன. அவற்றுள் எந்த வீதி வழியாக சிவனடியார் போயிருக்கக்கூடும் என்று தீர்மானிக்க முடியவில்லை. மாரப்ப பூபதியின் உள்ளத்தில் சட்டென்று ஒரு யோசனை உதித்தது. தான் பார்த்த உருவம் அந்த சிவனடியாராக இருக்கும் பட்சத்தில் அவர் பொன்னனையும் வள்ளியையும் பார்ப்பதற்காகத்தான் அங்கு வந்திருக்க வேண்டும். வீரபத்திர ஆச்சாரியின் வீட்டுக்குத்தான் போயிருப்பார். இன்னும் என்ன சதி ஆலோசனைக்காக அவர்கள் அங்கே கூடுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை. நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி உறையூருக்கு வந்திருக்கும் சமயத்தில் இந்த சதி ஆலோசனை நடக்கிறது. குற்றம் செய்வதில் ஈடுபட்டிருக்கும் போதே 3 பேரையும் கையும் மெய்யுமாக பிடித்துவிட முடியுமானால் சக்கரவர்த்திக்கு தன் பேரில் அது காரணமாக ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விடலாம் அல்லவா? பிறகு இப்படி சிந்தித்து கொண்டே மாரப்பன் வீரபத்திர ஆச்சாரியின் வீட்டை நெருங்கிய பொழுது இன்னொரு அதிசயம் அவனுக்கு அங்கே காத்திருந்தது. அந்த வீட்டின் கதவை திறந்து கொண்டு இருவர் வெளியில் வந்தார்கள். மாரப்பன் ஒரு வீட்டு திண்ணை ஓரத்தில் தூண் மறைவில் நின்றபடி உற்று கவனித்தான்.
வெளியே வந்தவர்கள் பொன்னனும் வள்ளியும் தான். வள்ளி இடையில் வைத்திருந்த விளக்கை சேலை தலைப்பினால் மறைத்து எடுத்து கொண்டு வந்ததும் தெரிந்தது. அவர்கள் இருவரும் வீரபத்திர ஆச்சாரி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சந்தின் வழியாக வடக்கு நோக்கி சென்றார்கள். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. இவர்கள் ஏதோ பெரிய சதி தொழிலில் இன்று ஈடுபடப் போகிறார்கள். இதில் இந்த சிவனடியாரும் சேர்ந்திருக்கிறார். அவர் முன்னால் போயிருக்கும் இடத்திற்கு இவர்கள் பின்தொடர்ந்து போகிறார்கள் என்று மாரப்பன் தீர்மானித்துக் கொண்டான். சொல்ல முடியாத பரபரப்பும் உற்சாகமும் அவனை ஒரு புது மனிதனாக செய்துவிட்டன. பொன்னனும் வள்ளியும் போன வழியே அவர்கள் கண்ணுக்கு மறையாத தூரத்தில் மாரப்பன் சிறிதும் ஓசை கேட்காதபடி நடந்து போனான். அந்த சந்து வழியே பொன்னனும் வள்ளியும் சென்று காவிரி கரையை அடைந்தார்கள். அங்கே ஒரு மரத்தின் வேரில் கட்டி போட்டிருந்த படகில் வள்ளி ஏறி உட்கார்ந்து கொண்டாள். கூடையை படகின் அடியில் வைத்து பத்திரமாக மூடிக்கொண்டாள். சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்தபடியே பொன்னன் படகை இழுத்து கொண்டு போய் அரண்மனை தோட்டத்தின் மதிலை அடைந்ததும் படகை அங்கேயே கட்டி போட்டுவிட்டு வள்ளியையும் அழைத்து கொண்டு தோட்டத்திற்குள்ளே பிரவேசித்தான். அந்த தோட்டம் பார்த்திப மகாராஜா வாழ்ந்த பழைய சோழ வம்சத்து அரண்மனை தோட்டம் என்பதை மாரப்பன் அறிந்திருந்தான். அந்த அரண்மனையில் அச்சமயம் யாரும் இல்லை. அது சக்கரவர்த்தியின் கட்டளையினால் பூட்டி கிடந்தது என்பதும் அவனுக்கு தெரிந்ததுதான். ஆகவே பொன்னனும் வள்ளியும் அந்த அரண்மனைக்குள் கொல்லைப்புறத்தின் வழியாக நுழைவது ஏதோ கெட்ட காரியத்திற்காகத்தான் என்றும் அநேகமாக அந்த அரண்மனைக்குள் அச்சமயம் சிவனடியார் இருக்கலாம் என்றும் மாரப்ப பூபதி ஊகித்தான். இன்னும் ஒரு பயங்கரமான விபரீதமான சந்தேகம் அச்சமயம் அவனுடைய உள்ளத்தில் உதித்தது. பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் இருந்த செய்தியே ஒரு சமயம் பொய்யாக இருக்குமோ? அவர் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடி பிறகு இப்படி சிவனடியாரின் வேஷத்தில் வந்து விபரீதமான காரியங்களை எல்லாம் செய்து வருகிறாரோ என்று நினைத்தான். எப்படி இருந்தாலும் இன்று இரவு எல்லா மர்மங்களும் வெளியாகிவிடப் போகின்றன. இந்த நம்பிக்கையுடன் அவன் மதிர்கதவின் வெளிப்புற நாதங்கியை போட்டுவிட்டு பொன்னன் திரும்பி வருவதற்குள் தன்னுடைய ஆட்களை உதவிக்கு அழைத்து கொண்டு அங்கே வந்து விடுவது என்ற தீர்மானத்துடன் விரைந்து சென்றான். சமய சஞ்சீவி தன்னை பின்தொடர்ந்து 2 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாத பொன்னன் அரண்மனை தோட்டத்திற்குள் உற்சாகத்துடன் போய்க் கொண்டிருந்தான். இடையிடையே அவன், வள்ளி, அதோ அந்த மாமரத்தடியில்தான் மகாராஜாவும் மகாராணியும் சாயங்கால வேளையில் உட்காருவது வழக்கம். அதோ பார்த்தாயா, அந்த மூலையில் ஓர் தாமரை குளம் இருக்கிறது. அதில்தான் முதலில் இளவரசர் நீந்த கற்றுக்கொண்டார் என்று இவ்விதம் சொல்லிக்கொண்டே போனான். வள்ளி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மெதுவாக பேசு என்று எச்சரித்துக் கொண்டு வந்தாள். இவர்களுடைய பேச்சு குரலை கேட்டு மரங்களின் மீது உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் சில விழித்து சிறகுகளை அடித்துக் கொண்டன. அப்பொழுது பொன்னன் கையை தட்டி ஓசைப்படுத்தியதுடன் உஷ் என்று சத்தமிட்டான். ஆமாம், உன்னுடைய தைரியமெல்லாம் பாதி ராத்திரியில் தூங்குகிற பட்சிகளிடம்தான். எதிரியின் கையில் கத்தியை கண்டால் உடனே விழுந்தடித்து ஓடி வந்து விடுவாய் என்று வள்ளி சொன்ன பிறகு பொன்னன் சற்று வாயை மூடினான். அரண்மனையின் பின்புறத்தை அவர்கள் அடைந்ததும் பொன்னன், வள்ளி, உள்ளே போய் எல்லாம் பார்க்கலாமா, அல்லது வந்த காரியத்தை பார்த்து கொண்டு திரும்புவோமா என்று கேட்டான். விளக்கில் எண்ணெய் கூட ஆகிவிட்டது. சீக்கிரம் வந்த காரியத்தை பார்க்கலாம். கோயில் எந்த பக்கம் இருக்கிறது என்று வள்ளி கேட்டாள். அப்படியானால் இங்கே வா என்று பொன்னன் கிழக்கு பக்கமாக அவளை அழைத்துச் சென்றான். பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ஒரு முறை நாம் அரண்மனை கோயிலை பார்த்திருக்கிறோம். அந்த அழகிய சிறு கோயிலானது அரண்மனையை சேர்ந்தாற் போல கீழ்ப்பாகத்தில் அமைந்திருந்தது. அதற்குள் பிரவேசிப்பதற்கு 3 வழிகள் இருந்தன. அரண்மனைக்குள்ளே இருந்து நேராக கோயிலுக்குள் வரலாம். இதுதான் பிரதான வாசல். பின்புறத்து தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் இருந்தது. அபிஷேகத்திற்கு காவிரி நீரும் அலங்காரத்திற்கு புஷ்பமும் கொண்டு வருவதற்காக இந்த வாசல் ஏற்பட்டது. இவற்றை தவிர அர்ச்சகர் வெளியில் இருந்து நேரே வருவதற்காக கிழக்கு மதிலில் சிறு வாசல் இருந்தது. இவற்றுள் தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்குரிய வாசலை பொன்னன் அடைந்து கதவின் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அவனுடன் வள்ளியும் போனாள். மங்கிய அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அங்கிருந்த விக்கிரகங்களின் காட்சியைக் கண்டு இருவரும் சிறிது நேரம் பிரமித்து நின்றார்கள். நெடும் காலமாக பூசை முதலியவை ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அந்த தெய்வீக சிலைகளின் ஜீவக்கலை சிறிதும் குறையவில்லை. முதலில் திகைப்பு நீங்கியவனான பொன்னன், வள்ளி, நிற்க நேரமில்லை என்று சொல்லி மகாவிஷ்ணு விக்கிரகத்தின் சமீபம் சென்று விஷ்ணு பாதத்தின் அடியில் இருந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய நீல வாட்டமான மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டான். சோழ குலத்தின் விலையில்லாத பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள் இருக்கிறது வள்ளி. நல்ல வேளை இது அந்த நரசிம்ம சக்கரவர்த்தியின் கண்ணில் படவில்லை. பட்டிருந்தால் இதற்குள் காஞ்சிக்கு கட்டாயம் போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கோயிலில் இருந்து வெளியேறினான். அவனை பின்தொடர்ந்து வெளியே வந்த வள்ளி,
ஐயையோ, விளக்கு அணைந்து விட்டதே என்றாள். நல்ல வேளை, காரியமான பிறகு அணைந்தது. போனால் போகட்டும். இப்பொழுது எப்படி போகலாம்? தோட்டத்தின் வழியாக இருட்டில் போவது கஷ்டம். கிழக்கு மதில் வாசல் வழியாக ஏனுமானால் போய்விடலாமா? வா, கதவு திறக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லி பொன்னன் தோட்டத்தின் கிழக்கு மதிலை நோக்கி விரைந்து சென்றான். அங்கிருந்த வாசற்படி அருகில் இருவரும் போனதும் மதிலுக்கு வெளியில் பேச்சு குரலை கேட்டு திடுக்கிட்டார்கள். பின்வரும் சம்பாஷணை அவர்கள் காதில் லேசாக விழுந்தது. மாரப்ப பூபதியின் பேச்சை நம்பியா இந்த கத்தியை உருவிக்கொண்டு நிற்கிறாய்? அரண்மனையிலாவது திருடன் நுழைவதாவது? திருடன் நுழைகிறதை கண்ணாலே பார்த்தேன் என்று மாரப்ப பூபதி சொல்லும் பொழுது எப்படி அதை நம்பாமல் இருப்பது? தப்பிப் போவதற்கு இதுதான் வழியா? வேறு வழி இல்லையா? திருடன் அரண்மனை வாசல் வழியாக துணிந்து கிளம்ப மாட்டான். இந்த வாசலுக்கு வராவிட்டால் தோட்டத்தின் வழியாக காவிரியில் போய் இறங்க வேண்டியதுதான். அதற்குள்ளாக அதோ பார், என்ன அங்கே ஏக தீவத்தி வெளிச்சமாக தெரிகிறதே. மாரப்ப பூபதி ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறார். இந்த பேச்சை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பு வெளவெளத்து விட்டது. ஒரு கண நேரத்தில் அவனுடைய உள்ளம் என்னவெல்லாமோ கற்பனை செய்துவிட்டது. தன்னை பெட்டியுடன் மாரப்ப பூபதி கைப்பிடியாக பிடித்து சக்கரவர்த்தியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போலவும், சக்கரவர்த்தி தன்னை பார்த்து வெறு யோக்கியன் போல நடித்தாயே, திருடனா நீ என்று கேட்பது போலவும் அவனுடைய மனக்கண் முன் தோன்றியது. உடனே வள்ளியையும் ஒரு கையினால் பற்றி இழுத்துக்கொண்டு தோட்டத்தில் புகுந்து வடதிசையை நோக்கி ஓடினான். மரங்களில் முட்டிக்கொண்டும் செடி கொடிகளின் மேல் விழுந்தும் அவர்கள் விரைந்து சென்று கடைசியில் தோட்டத்தின் கொல்லைப்புற மதிர் சுவரை அடைந்தார்கள். கதவருகில் சிறிது நின்று ஏதாவது வெளியில் சத்தம் கேட்கிறதா என்று உற்று கேட்டார்கள். சத்தம் ஒன்றும் இல்லை. மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். அவசரமாக காவிரியில் இறங்கி பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் கட்டிவிட்டு போயிருந்த படகை காணோம். பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஒரு கணம் மூச்சே நின்றுவிட்டது. தூரத்தில் தீவர்த்திகளின் வெளிச்சம் தெரிந்தது. ஆட்கள் ஓடிவரும் ஆரவாரமும் கேட்டது. இன்னது செய்வதென்று தெரியாமல் சிறிது திகைத்து நின்ற பிறகு வள்ளி, படகு ஒருவேளை ஆற்றோடு மிதந்து போய் கிழக்கே எங்கேயாவது தங்கியிருக்கும், வா பார்க்கலாம் என்றான். இருவரும் நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி ஓடினார்கள். அரண்மனை மதிலுக்கு பக்கத்தில் தெற்கே இருந்து வந்த சாலை வழியாக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் வருவது தெரிந்தது. அதோ ஓடுகிறார்கள் என்ற சத்தமும் கேட்டது. பொன்னனும் வள்ளியும் இன்னும் விரைவாக ஓடினார்கள். கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு மரத்தின் வேரில் தங்களுடைய படகு இழுத்து கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம ஆச்சரியமாக போய்விட்டது. ஆனால் ஆச்சரியப்பட்டு கொண்டு நிற்பதற்கு அதுவா தருணம்? அதற்குள் தீவர்த்திகளுடன் வந்த கும்பல் காவிரி கரையை நெருங்கிவிட்டது. ஐயோ, அவர்களிடம் பெட்டியுடன் சிக்கிக் கொள்ளப் போகிறோமோ என்று பொன்னன் பதைத்தான். அதே சமயத்தில் படகு கட்டியிருந்த மரத்திற்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் வெளிவந்தது. அது சிவனடியாருடைய உருவம் என்பதை அறிந்ததும் வள்ளி, சுவாமி நீங்களா என்று ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பொங்க கூச்சலிட்டாள். உஷ் என்று அடக்கினார் சிவனடியார். பொன்னா, இது பேசிக்கொண்டிருக்க சமயமில்லை. பெட்டியை இப்படி கொடு, நான் காப்பாற்றி உன்னிடம் ஒப்பவிக்கிறேன். இல்லாவிட்டால் அகப்பட்டுக் கொள்வாய் என்றார். கொடு கொடு என்று வள்ளி பொன்னனை தூண்டினாள். பொன்னன் சிவனடியாரிடம் பெட்டியை தயக்கத்துடன் தூக்கி கொடுத்தான். சிவனடியார், வள்ளி, நீ ஒரு சமயம் மாரப்பனிடமிருந்து என்னை தப்புவித்தாய். அதற்கு பிரதியாக இன்று உங்களை அதே மாரப்பனிடமிருந்து தப்புவிக்கிறேன் என்றார். அடுத்த நிமிஷம் சிவனடியாரை காணோம். மரநிழலில் மறைந்து மாயமாக போய்விட்டார். பொன்னன் படகை அவசரமாக அவிழ்த்துவிட்டு வள்ளியை அதில் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டான். அதே சமயத்தில் மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் காவிரி கரை அடைந்து படகு இருந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடி வரத் தொடங்கினார்கள்.